ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்மக்கிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய இந்த கருங்காலி மாலைகள் நிறைய வாங்கியிருக்காங்க ஆர்டர் சொல்லி. நாங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா வெள்ளியில் செய்து கொடுத்துட்ருக்குறோம். வெள்ளியில் அந்த பூட்டு சுத்துற மாடலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் மடிகணி மாலைகளையும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஐமோன்லேயும் நான் கட்டி கொடுத்துட்ருக்குறோம், செம்புலையும் கட்டி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது கேட்டாலோ அல்லது வாடிக்கையாளர்கள் யாராவது கேட்டாவோ ஒரு சிலர் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிறது உண்டு. சரிங்களா? நாங்கள் பல வருஷமாக நாங்கள் இந்த கருங்காலி மாலையை நாங்கள் விற்றுட்ருக்குறோம், விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப தரமான பொருளாக நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? நல்லா தரமான பொருள்னால் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயிட் இருக்கும். இந்த கருங்காலி நம்ம ஒரு மாலை எடுத்தோம் அப்படின்னா அந்த வெயிட்டு தெரியும். அது ஆக்சுவலாக நிறையா அதிகமாக எடுத்து புழக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்றைக்காவது நாளைக்கு ஒரு மாலை வாங்குறவங்களுக்கு தெரியாது. நல்லா வெயிட்டு கிடைக்கும். அதே மாதிரி கருமை நிறம் அப்படிங்கிறது நல்லா விளைஞ்ச கட்டையாக இருந்தது அப்படின்னாக்க நல்லா கருமை நிறத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். நம்மக்கிட்ட கருங்காலி மாலை அப்படிங்கிறது 6 mm இருந்துருக்கு. 6 mm, 7 mm, 8 mm, 9 mm, 10 mm, 12 mm, இது பார்த்திங்கன்னா 20 mm இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலு, சூலாயுதம், எந்திரங்கள், இந்த மாதிரி கருங்காலி குச்சி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தரமானதாக இருக்குது. நம்மளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முக்கியமான சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்காலி பார்த்திங்கன்னா எங்ககிட்ட தான் ஒரிஜினலாக சுத்தமாக ப்யூராக கிடைக்கிதுன்னு நிறைய விளம்பரம் வருது இல்லைங்களா? உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்கும். எங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. எங்கிட்ட ஒரிஜினல் இருக்குது, தரமானது இருக்குது. ஆனால் ஒரு சில விளம்பரங்களை வருது பாருங்கள், எங்ககிட்ட தான் இருக்குதுங்க, நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது சுத்த பொய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஒரு நபர் கருங்காலி மாலையை தயாரிப்பு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷினரி நீங்கள் போட்டு வாங்கணுன்னா ஆயிரக்கணக்கான மரங்கள் வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒட்டுக்காக நம்ம ஒன்றா தான் செய்ய முடியும். அப்படி செய்யும்போது ஒரு மிகப்பெரிய கருங்காலி மாலை விற்பனையாளர் இருக்காங்க வச்சுங்க, பெரிய விற்பனையாளர் இருக்கார். அவர் ஒரு வருஷத்துக்கு பல லட்சங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க வச்சுங்க. அந்த மாதிரி பல லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க மாதிரி ஒரு 5000 பேர்த்துக்கு சப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த கருங்காலி மாலை அந்த மணி உருட்ட முடியும். புரிஞ்சுதுங்களா? மரத்துலேருந்து எடுத்து அதை பிரித்து அது மணிமணியாக தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி மணி இருக்குது பார்த்தீங்களா, மணிமணியாக தனித்தனியாக செஞ்சு அப்புறம் அதுக்கு பிறகு இந்த நூலில் கோர்த்து கொடுக்க முடியும். தனிப்பட்ட ஒரு நபர் எங்ககிட்ட தான் ஒரிஜினல் இருக்குது, நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணவே முடியாது. இப்போ விளம்பரம் வர்றது பூரா எப்படி விளம்பரம் வருது? நான் கருங்காலி மாலை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரிஜினல் எங்கே கிடைக்குன்னு தேடி சர்ச் பண்ணி பார்த்தேன், குறிப்பிட்ட மாதிரி ஒரு கடைக்கு நான் போய் பார்த்தேன், அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு அப்போது ஒரு சந்தேகம் இருந்தது. நான் இது ஒரிஜினலா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கடைக்காரர் கோவம் படப்படன்னு எல்லாம் உடச்செறிஞ்சிட்டாரு. இது ஒரிஜினல் பாருங்கன்னு உடச்செறிஞ்சிட்டாரு அப்படின்னு. இதில் கோவப்படுறதுக்கோ உடச்செறியோ தேவையே இல்லை. அப்படியே உடச்செறிஞ்சிங்கன்னா ஒரு சில 100 ரூபா தான் வேஸ்ட் ஆகும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேஸ்ட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? வெள்ளியே அப்படியே பிடிச்சி தட்டுனா கூட அந்த வெள்ளி என்னங்க, நீங்கள் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு 3 கிராம்னா 200-300 போகும், அவ்வளோதான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் எடுக்கிறவங்க அந்த மாதிரி உடச்செறியதில் பெரிய விசேஷமே கிடையாது. அந்த மாதிரி உடச்சி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஒரிஜினல் விற்கிறாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? கருங்காலி மாலையை நம்ம ஏன் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, கருங்காலி மரம் அப்படிங்கிறது நான் மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறக்கு அந்த நட்சத்திரக்குரிய மரம் கருங்காலி மரம். புரிஞ்சுதுங்களா? கருங்காலி மரங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரக்குரிய மரம். முருகப்பெருமான் வசிக்கிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது சாஸ்திரத்துலையும் இருக்குது. ஒரு சில விஷயங்களை படிக்கும்போது அதில் வருது. புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் கருங்காலியை உபயோகப்படுத்திக்கலாம். கருங்காலியை உபயோகப்படுத்தினால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பயந்த சுபாவம் இருக்கும் இல்லைங்க, பயந்த சுபாவம். இது சில பேர்த்துக்கு தைரியம் இல்லாமல் பயந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கருங்காலி உபயோகப்படுத்திக்கலாம். கருங்காலி மாலையாகவோ குச்சியாகவோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்டாகவோ உபயோகப்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் எந்த ஒரு முயற்சியும் சடனாக எடுக்க மாட்டாங்க. சோம்பல்தனமாக இருப்பாங்க, காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கருங்காலி உபயோகப்படுத்திக்கலாம். அதே நேரம் தீய சக்தி நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்குது, ஒரு அடிக்கடி வந்து ஒரு சுடுகாடை தாண்டி போகிறோம் வர்றோம், அடிக்கடி ஏதாவது கழிச்சு போட்டுறாங்க. இந்த அமாவாசையான வியாழக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி அல்லது முக்கியமான ஏதோ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மலத்தையோ ஒரு சில தாயத்தையோ கழிச்சு முக்கில் போட்டுருவாங்க. அதை தாண்டி போகணும், அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரோட்டில் எலுமிச்சை மலம் கிடக்கும், ஒரு வண்டியில் டூ வீலர் போய் வச்சுங்க, ஒரு வண்டி அது மேலே ஏறிடும். அந்த வண்டி ஏறிச்சுன்னா எதிர்த்த மாதிரியோ அது பக்கத்தில் வர வண்டி டூ வீலரில் வரவங்க மேலே அந்த சாறு பற்றும். இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கை கால் குடையிறது, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அது மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஒரு பயந்துக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்குது, ஒரு திருஷ்டி இருக்குது, ஒரு செய்வினை வைக்கிறாங்க, இந்த மாதிரி பயந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாதிரி இருக்கிறவங்க கருங்காலி உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில சமயம் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை இருக்குது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்கம் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செய்வனை பண்ணிகிட்டே இருக்கிறார், ஏதாவது ஒன்று பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி ஏதாவது பயப்படுறவங்க அவங்களெல்லாம் கருங்காலி மாலை யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதுதான் உண்மை. மற்றபடி கருங்காலி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டும், நீங்கள் படிக்காமையே பாஸ் ஆகிடலாம், சம்பாதிக்காமையே வீடு கட்டிடலாம், இதெல்லாம் கிடையாதுங்க. நான் என்னுடைய வீடியோ நிறைய போய் பாருங்கள், ஒன்றில் கூட நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லவே கிடையாது. கருங்காலி மாலை யூஸ் பண்ணுறது நல்லது, அவ்வளோதான். எதுக்கு நல்லது? இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு தான். அதே மாதிரி கருங்காலி மாலை அப்படிங்கிறது எங்கிட்ட தான் ஒரிஜினல் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஏன்னா எல்லா பக்கம் ஒரிஜினல் கிடைக்குதுங்க. ஆனால் சில விளம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்குறாங்கிறாங்க. சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இது என்ன தெரியுங்களா, கண்கட்டி வித்தைங்க. ஒரிஜினல் எல்லா பக்கம் இருக்குது, சர்டிஃபிகேட் அப்படிங்கிற பேரில் நீங்கள் லாட்டு கணக்கில் நீங்கள் சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ஆகும். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிற காரணத்தை வச்சு 500 ரூபா பொருள் 1000 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன்னா நாங்களும் நிறைய ஸ்டோன்ஸில் நிறைய பண்ணுறோம், இதில் நிறைய சூட்சமெல்லாம் இருக்குதுங்க, வியாபார தந்திரங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. நம்ம மக்கள்கிட்ட போய் இந்த சர்டிஃபிகேட் போட்டு தர்றேன், எங்கிட்ட ஒரிஜினல் அப்படிங்கிறது இருக்குது, இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வந்து பில்டப் பண்ணி நம்பிக்கை கொடுத்து விற்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை விட பல மடங்கு லாபம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ்ன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நண்பர்களே, இது சாதாரணமான விஷயந்தான். இதை அப்படியே பில்டப் பண்ணி நான் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடையை விளம்பரப்படுத்துறதுக்காக அந்த வீதியெல்லாம் காமிப்பாங்க, அந்த ரோடெல்லாம் காமிப்பாங்க, இந்த ஏரியாவை காமிப்பாங்க, அந்த கடை மேலே ஏறுற மாதிரி காமிப்பாங்க. அங்கே போய் அப்பாடா இங்கே தான் ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு விளம்பரம் வரும். புரியுதுங்களா? அந்த ஒரே ஒரு கடைக்கு மட்டும்தான் ஒரு கருங்காலி மாலை ஒருத்தர் தயார் பண்ணுறாங்களா ஒரு கம்பெனியில், ஒரு ஃபேக்ட்ரியில்? கிடையவே கிடையாது. ஒரு துணி கடையில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஒரே ஒரு துணி கடைக்கு மட்டும்தான் ஒரு கம்பெனி தயார் பண்ணுதுங்களா? கிடையவே கிடையாது. ஒரே ஒரு நகை கடைக்கு மட்டும்தான் ஒரு நகைக்கடை, ஒரு கம்பெனி. இப்போலாம் ஃபேக்ட்ரி வந்துருச்சு, எல்லாத்துக்கும் ஃபேக்ட்ரி வந்துருச்சு. ஒரு 1000 கடைக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஃபேக்ட்ரி எல்லா பக்கம் வந்துருச்சு. எல்லா பொருளும், எல்லா ஃபர்னிச்சர் முதற்கொண்டு, நகை முதற்கொண்டு, கருங்காலி மாலை முதற்கொண்டு, எல்லாமே பாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி தான். தனியார் ஒரு தயார் பண்ணி தனியார் ஒரு நபர் விற்று எங்கிட்ட தான் சுத்தமானதாக இருக்குது, எங்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்குதுங்கெல்லாம் கிடையவே கிடையாது நண்பர்களே. எல்லா பக்கம் நல்ல ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்குது. உங்களுக்கு எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அங்கெல்லாம் வாங்கிக்கிங்க. நன்றி. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருங்காலி மாலையில் வந்து ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போட்டிங்கன்னா சடனாக முழுகிரும். நல்ல வெயிட்டான கட்டைங்கனால சடனாக முழுகிரும். அது எல்லா கருங்காலியும் முழுகுதான் செய்யும். அதே மாதிரி ஒரு 3-4 மணி நேரம் ஊறிச்சுன்னா ரெட்டிஸாக கலர் வரும். அது இப்போ எல்லாமே வருது, ரெட்டிஸாக அந்த கலர் வந்துடும். அதே மாதிரி உரைச்சி பார்க்கலாம். உரைச்சா அந்த கருங்காலி கட்டை வந்து கட்டை மாதிரி தேயும், நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாகும். இதெல்லாம் நிறைய டெஸ்ட்னு வச்சுங்களேன். இப்போ தான் எல்லா பக்கம் ஒரிஜினல் கிடைக்குது. அப்போ டெஸ்ட்டு எல்லா பக்கம் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா பக்கம் நிறைய இப்போ எல்லாருமே கருங்காலி ஒரிஜினல் வச்சுருக்கிறாங்க. எல்லா பக்கம் நீங்கள் நம்பி வாங்குங்க. எங்கிட்ட தான் இருக்குது, நான் தான் ஒரிஜினல் பண்ணுறேன், நான் சர்டிஃபிகேட் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வேறு பக்கம் வாங்கிறத விட 2-3 மடங்கு விலை எச்சா இருக்கும். அவள் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. 50 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க, சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். 50 லட்சம் போட்டு ஒரு வீடு வாங்குகிறோம், சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்குறீங்க? நம்பிக்கை தாங்க. இந்த கருங்காலி மாலைக்கு எதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் தேவையே இல்லை. நம்பி வாங்குங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி.